திருவரசம் வட்டத்தூர் பாரம்பரியமான விவசாயி. அதாவது இந்த பாரம்பரியமான நெல் எடுக்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டால் பூங்காறு, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த தானியம் முழுக்க அந்த 7 அறை பத்மநாத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதில் 7 அறை புதையில் அந்த 7 அறையில் ஒரு அறையில் உள்ள நெல் தான் இத்தினி நெல். சொல்லப்போனால் அங்கேருந்து தான் எடுத்து அந்த அந்த தாத்தா கிட்ட கொடுத்து, அவர் பேர் மறந்துவிட்டான் அதுலையே, அந்த தாத்தா கிட்ட கொடுத்து இந்த நெல்லை வந்து புதுப்பிச்சு, அதாவது இந்த மக்களுக்கு இதை கொடுங்க, உடம்புக்கு உள்ள அனைத்து நோய்க்கும் உள்ள நெல் இதுதான்னு சொல்லி அந்த 7 அறை புதையிலும் என்னோட புதையல் மொத்தம் 3 பேருக்கு அது சம்மந்தம். யார் யாருக்குன்னு கேட்டால் நாகவள்ளி, 10 தலை ராவணேஸ்வரன், நான், இந்த 3 பேருக்கு தான் அந்த 7 அறைய புதையலோட உரிமை. சொல்லப்போனால் அவங்க தான் அதுக்கு வந்து காலசக்கரம் மூலியமாக தான் அதோட வேத கட்டு போட்டு அந்த புதையில வச்சுருக்காங்க. அதில் வச்சுருந்த விதை நெல் தான் இந்த நெல். அது இல்லாமல் நான் சின்ன வயசில் கூட்டிக்கிட்டு இருந்த அந்த உறவுன்னு சொல்லுவாங்க, கேழ்புரண்டு, சின்ன கேழ்புரண்டு, அந்த தாத்தா வீட்டில் நிறைய இதுமாரி விதை நெல் நிறைய பதப்படுத்தி வச்சுருந்தேன். ஆதி காலத்து நெல் நிறைய. அதை ஞாபகம் வந்து தான் போய் அந்த விதை நெல்லை எடுத்து இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை விவசாயம்னு சொல்லக்கூடியது. ஏன்னுக்கிட்ட இதில் வந்து உரம் போட மாட்டோம், மருந்து அடிக்க மாட்டோம், இயற்கை பூச்சி விரட்டி தான் அடிக்கும். உழவனுக்கு நண்பன்னு சொல்லக்கூடியது வந்து மண்புழு. அந்த மண்புழுவோட உயிரை காக்கணுன்றோன்னா இயற்கை பாரம்பரியமான முறையில் போனால் தான் மண்புழுவை காக்கலாம். இல்லைன்னா மண்புழு எல்லாமே செத்துப்பிடுவோம். சொல்லப்போனால் மண்புழு செத்துச்சிட்டோன்னா ஒரு நல்ல வந்து மலட்டுத்தன்மை தான் அடியும். அதுக்காக தான் இந்த இயற்கை பாரம்பரியமான விவசாயம்னு சொல்லி உற்பத்தி பண்ணி உருவானது. அது இல்லாமல் காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தணும். இயற்கை பாரம்பரியமான விவசாயம்னு போனால் காற்று மண்டலம் சுத்தமாகும். அதுக்காக தான் மெயினாக இந்த விதை நெல்லை எடுத்து உருவாக்குனது. சொல்லப்போனால் இந்த வயல் இருக்குது பாரு, இந்த வயலில் அப்படியே உரம் போட்டு பூச்சி மருந்து அடித்து உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லோட மதிப்பு எத்தனை மூட்டை வரும்னு கேட்டால் அப்படி இப்படின்னு பார்த்தா 25 மூட்டை வரும் இந்த வயலில். ஆனால் வேதத்து மூலியமாக காமத்தில் வருணதானுன்னு சொல்லுவாங்க. அந்த காமத்தில் வருணதானுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவில் இதே வயலில் என்னால் ஒரு 100 மூட்டை நெல் அறுக்க முடியும். வேத மூலியமாக, வேத கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வேத மூலியமாக 100 மூட்டை நெல் இதில் அறுக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டால் காற்று மண்டலம் பாதிக்கும். அதால் தான் இந்த இயற்கை பாரம்பரியமான நெல்லுன்னு சொல்லி இந்த நெல்லை உற்பத்தி பண்ணி ஆதி காலத்து நெல்லை எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு சேவைன்னு தான் சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த நெல்லை கொண்டுகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அவன் 100 மூட்டை 20 மூட்டை 50 மூட்டைன்னு சொல்லி அறுத்துட்டு போவான். ஆனால் இதோட நெல் வந்து கம்மியாக தான் வரும். காலப்போக்கில் தான் கொஞ்சம் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது கஷ்டத்தை இவங்க படாத பாடுபடணும். சொல்லப்போனால் இந்த பாரம்பரியமான நெல் வந்து எடுத்த இடம் என்னன்னு கேட்டால் பத்மநாத சுவாமி கோயிலில் தான் 7 அறையில் ஒரு அறையில் இருந்த நெல் தான் இது. சொல்லப்போனால் அது அந்த அறைக்கு உரிமைக்காரன் வந்து நான் ஒருத்தவன், 10 தலை ராவணன், அது இல்லாமல் நாகவள்ளின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த குரூப்பு, அந்த 3 பேருக்கு தான் அதுக்கு உரிமை. சொல்லப்போனால் வேத கட்டுன்னு சொல்லுவாங்க. காலசக்கரம் மூலியமாக போட்ட கட்டு. அது என்ன பாதிப்பு இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் அந்த 7 அறையிலேருந்து எடுத்த நெல் தான் இந்த இயற்கை மண்டலத்தை சுத்தம் பண்ணணும், மக்களோட உடம்பு பலத்தை கொண்டுட்டு வரணும், காலப்போக்கில் நோய் அதிகமாக வரும்னு சொல்லி கணிச்சு தான் இந்த விதை நெல் எடுத்து இப்போ உற்பத்தி பண்ணி இதில் இந்த 1000 விதை நெல்லிலையும் உள்ள அனைத்து சத்தும் இருக்குது. அனைத்து நோயும் எதிர்த்து போராடக்கூடிய சத்து இந்த விதை நெல்லில் தான் இருக்குது. இந்த பாரம்பரியமான நெல்லில் தான். அதால் தான் நாங்கள் இந்த இயற்கை பாரம்பரியமான அரிசின்னு சொல்லி இதுக்கு வந்து அந்தளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே படித்தவங்க. சொல்லப்போனால் அனைத்து துறையிலையும் உள்ளவங்க. அவங்க வந்து மூட்டை தலையில் தூக்கிட்டு ஓடி செய்யணுன்னு என்ன தலை எழுத்தா சொல்லு. ஒரு நல்ல விதமாக வரப்போகிற காலகட்டத்தில் என்ன நடக்கணும்னு சொல்லி சித்தர்கள் மூலியமாக தெரிஞ்சு தான் இந்த பிரிவை உருவாக்குனாங்க. சொல்லப்போனால் அந்த தாத்தா பேர் வரமாட்டது ஞாபகம். அந்த தாத்தா மூலியமாக தான் அவர் பேச்சாளராக இருந்ததால்
அந்த தாத்தா தான் இந்த நெல்லுக்கு ரொம்ப ஏன்னுக்கிட்ட அவரு வந்து ஒரு இறைவன் சேவகர்னு சொல்லலாம். எந்த பணம் காசு எதுக்குமே ஆசைப்படாமல் கொள்ளாமல் அவர் இருக்கிற மட்டும் எதோ எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துக்கிட்டு நல்லபடியாக செஞ்சார். இப்போ வந்து நாங்கள் பல பேர் இந்த இயற்கை விவசாயத்தில் பாடுபட்டு இதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் அண்ணன் வயல் சொல்லப்போனால். எங்கள் அண்ணன்கிட்ட எத்தனை வாட்டியாக சொல்லிவிட்டான், உரம் போட வேண்டாம், இந்த பிரிவுக்கு வா, மண் புழு சத்து அதிகமாகும், காலப்போக்கில் மண் வளம் வீணாகிடும்னு சொல்லுறான். என்னான்னு கேட்டால் பக்கத்து நாட்டுக்காரனால இந்த ஊரில் இருக்கானோ அந்த அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அதே திசையில் கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க சொல்லப்போனால். நான் காட்டுறேன். அதாவது உழவு ஓட்டி போட்டிருக்கோன், புதி ஓட்டி ஒரு சால் போட்டிருக்கேன். என்னோடய மண்ணில் உள்ள அந்த மண் புழுவை எடுத்து காட்டுறேன். அதேமாதிரி எங்கள் அண்ணனோட மண் புழு இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து காட்டுறேன். பார்த்துக்கங்க மக்கள் முழுக்க. இது தெரியணும் மக்களுக்கு சொல்லப்போனால். இதுதான் உழவு ஓட்டுன கொல்லை. இந்த உழவு ஓட்டுன கொல்லையில் வந்து இதான் மண். இந்த மண்ணை பேக்குறோம் பாருங்கள். மண் புழு இருக்க அப்புறம் நல்லா தெரியுதா? மண் புழு தெரியுதா? நல்லா பாருங்கள் எத்தனை மண் புழு இருக்குது. நல்லா தெரியுதா மண் புழு? அப்படியே பாருங்கள். அவர் மண் புழு எத்தனை கணக்கான மண் புழு இருக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள். மண் புழு சாவில் பாரு. அதே அண்ணன் கோயில் எங்கள் அண்ணனோட வயலுக்கு போகிறோம் பாரு. எங்கள் அண்ணனோட வயல் பேக்குறோம் பாரு. எங்கேயாச்சும் அதிகமாக மண் புழு இருக்கா? இல்லை பாரு அதிகமாக. ஏன்னுக்கிட்டால் மண் புழு காலப்போக்கில் பாரு மண் புழு இல்லை பாரு இருக்க. மண் புழுவை காணும் பாரு. ஏன்னுக்கிட்டால் அதிக மண் புழுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உரம் கெமிக்கல் போடுறதால மண் புழுனால இனங்கள் அழிஞ்சிடும். எங்கள் அண்ணன் கொல்லை பக்கத்து வயல் ஒன்றுமே இல்லை பாருங்கள். இதை தான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுறேன். அதாவது விவசாயிக்கு உகவனுக்கு மெயினானவன் மண் புழு தான். மண் புழு அதிகமாக இருக்க இல்லை பாரு. ஏன்னுக்கிட்டால் அதில் 100% மண் புழு இருந்தால் இதில் 10% 20% தான் மண் புழு இருக்கும். ஏன்னுக்கிட்டால் அனைத்து மண் புழுவும் இறந்துடும். பூச்சிக்கொல்லி போடுறதும் அந்த மெயினான விஷம் உள்ள மருந்து போடுறோம் பாரு, அதெல்லாம் அழிஞ்சிடும். இந்த எருவு போடுது, மூலிகை விரட்டி பகசாறு இது நிறைய அடிக்கிறோன்ட்டோன்னா மண் புழு நல்லா வரும். இப்போ மூணு நடை எருவு வச்சுருக்கேன் இந்த கொல்லைக்கு. குறைஞ்சது 3 நடை வச்சு இதை வந்து உற்பத்தி செஞ்சுட்டு 8 வருஷமாக இதுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானும் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டோன்னா எனக்கு என்னன்னு ஒரு 5 மூட்டை 6 மூட்டை உரத்தை அள்ளி போட்டுவிட்டு நான் என்னன்னு சொல்லி ஒரு 30 மூட்டை நெல் அறுத்துட்டு போய்விடலாம். இதே வேதம் மூலியமாக பார்த்தா 100 மூட்டை கூட அறுக்கலாம் இந்த வயலில். ஏன் அப்படி சொல்ல? காற்று மண்டலம் பாதிக்கும், மண் வளம் பாதிக்கும். அதுக்காக தான். அது இல்லாமல் மக்களோட உடம்பு, அதாவது சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நஞ்சு கலக்கும். அதால் மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி தான் இந்த இயற்கை பாரம்பரியமான பிரிவுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய மெயினான கருத்தை இதுதான். இதில் வந்து பாசுமதியும் போட்டிருக்கேன், பூங்காறு, ரத்தசாலி. என்னால் முடிஞ்ச விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்போனால் மெயினான விஷயம் என்னான்னு, எதுக்காக இவங்க கஷ்டப்படுறாங்க, என்ன விஷயம் இன்னும் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கை விவசாயி கே. திருவரசன், வட்டத்தூர். இயற்கை விவசாயி கே. திருவரசன், வட்டத்தூர். அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள மண் புழுவோட இப்போ வந்து இந்த நாத்தாங்கல்லையே மண் புழு இருக்குது தெரியுமா? நீட்டி பார்த்தா தண்ணியை வடிகட்டிகிட்டு இருக்கான், அந்தளவு மண் புழு இருக்குது. இது மக்கள், அதாவது விவசாயி முழுக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மண் வளம் எதுக்கு வீணாகிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியணும். மண் வளம் வீணாகிடுச்சின்னு வச்சுக்க, எந்த நாட்டில் போய் நீ பயிர் வைக்க? நான் கேட்குற கேள்வி ஒரே கேள்வியாக தான், எந்த நாட்டுக்கு போவ? எந்த அளவு பாதிக்கும் சொல்லப்போனால் அது மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்போனால். அவன் வெளிநாட்டிலேருந்து எனக்கு நான் இறக்குமதி பண்ணி நம்ம மண் வளத்தை வீணாக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு என்னான்னு சொல்லி அவன் செய்வான். நாளைக்கு நம்ம இடத்துல வந்து மண் வளம் நல்லா இருந்தால் தான் நம்ம உருப்படி சாதமாச்சும் எம்பர்லும் சாப்பிடலாம், பக்கத்து ஆளுகிட்டையும் கொடுக்கலாம். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க.
இப்போ வந்து என்னன்னு கேட்டால் ஹைதராபாத்தில் சிக்கல் நடக்குது திரும்ப அந்த காட்டை அழித்து ஐடி கம்பெனி கட்டணும்னு சொல்லி. அது ஐடி கம்பெனி கட்ட பிளான் இல்லை, அது அடியில் உள்ள தங்கத்தை எடுக்க சொல்லப்போனால். அது அப்போ இருந்த நம்ம அப்துல் கலாமுக்கே தெரியும் எந்தெந்த இடத்துல அதிக தங்கம் இருக்குது என்ன விஷயம்னு சொல்லி அவருக்கே தெரியும். அதை அவர் காட்டிக்கல. ஏன்னு கேட்டால் மண் வளத்தில் வந்து தானிய வளம் வந்து எம்ப நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. தங்கத்துக்காக நோண்ட போனால் மக்களோட பசி பட்டினு வந்துடும். சொல்லப்போனால் சில ஏரியாவில் வந்து மணல் பூமியாக கிடக்கும். அந்த மணல் பூமிக்கு நிறைய யார் சாப்பாடு போட முடியும்? சொல்லப்போனால் தங்கத்தையே சாப்பிட முடியும். அதுக்காக தான் அதை மறைச்சாங்க. அதை பிளான் பண்ணி அயல் நாட்டுக்காரன் உள்ளே பூந்து அதை வந்து எந்தெந்த இடம் எந்தெந்த கோயில் என்னென்ன விஷயம் அனைத்துமே நோண்டி எடுத்து ஜாதி மூலியமாகவும் மெயினான எப்படின்னுட்டா அனைத்து துறையிலையும் உள்ளே பூந்து துன்புறுத்த ஆரம்பிச்சுவிட்டான். விவசாயி உங்கள் கையில் தான் சொல்லப்போனால், உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். உங்கள் மண் சொல்லப்போனால் உங்கள் மண்ணை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் நல்லது. இயற்கை விவசாயம் திருவரசம் வட்டத்தூர். தங்கத்தை சாப்பிட முடியாது, நெல் தானியம் இதை தான் சாப்பிட முடியும். நல்லா சிந்திச்சு பாருங்கள்.